சம்போ செந்தில் என்கின்ற ஒரு பயங்கரவாதியை வந்து இந்த வழக்கு வந்து படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இந்த கட்டியில் வந்து இந்த வழக்கில் வந்து அவரை வந்து A2 அப்படின்னு காட்டுறாங்க. A1 நாகேந்திரன் வந்து வேலூர் சிறையில், A2 வந்து வெளிநாட்டில், A3 தான் கைது செய்யப்பட்டு A3 தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. A3 குண்டர் சட்டத்தில். இது காரணம் பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக வட சென்னையை யார் ஆளுமைக்குள் வைத்திருப்பது. ஆம்ஸ்ட்ராங் வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைவருங்கிற அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட அந்த வளர்ச்சியும் கட்சியும் சேர்ந்ததுக்கப்புறம் இவர் எங்கே முழுமையாக வந்து வட சென்னையை கைப்பற்றி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு இது வந்து சம்போ செந்தில் வந்து தான் வந்து வட சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு எல்லையை தாண்டி போனால் ஆம்ஸ்ட்ராங் பெரிய ஆளாக வந்திருக்காரு, அவரை கேட்டு தான் பண்ணணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வத்தாமன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அங்கேயும் வந்து ஆம்ஸ்ட்ராங் குறுக்க வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாரா? சும்மா வந்து போய் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங் உறுத்தலாக இருந்திருப்பாரா சார்? வேற யாருக்கும் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியும்? பொன்னைப்பாலுக்கு இருந்திருக்காரு.